தேர்தல் எப்போ வேணாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். அழுதுக்கு இருக்க நீ என்ன கதறல் பாத்தீங்களா? முன்னாள் எம்எல்ஏ MK ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் இப்பெல்லாம் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் சாப்பிட்றாரோ இல்லையோ அங்க போய் அரை மணி நேரம் கதறுன்னு கதறிட்டு இருக்காரு. என்ன, என்னுடைய சொந்த தொகுதியிலேயே தோக்கடிச்சிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, தாவேக்கா ஆட்சிக்கு வந்துருச்சு, விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாப்ல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு வயத்தறிச்சல எல்லா கல்யாண நிகழ்ச்சிகள்லையும் போய் ஸ்டாலின் அவர்கள் கொட்டிட்டு வராரு. இப்படி இவங்க ஃபீல் பண்ணி கூற அளவுக்கு இவங்க காமராஜர் அளவுக்கு நல்லாட்சி கொடுத்திருந்தாலோ இல்லை ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்திருந்தாலோ இப்படி இவங்க ஃபீல் பண்ணுறதுல அர்த்தம் இருக்கு. ஆனால் ஆட்சி அங்கே பண்ணாங்க கொடூரமான கேவலமான, இதுவரைக்கும் இந்தியாவிலேயே திமுக ஆட்சியை போன்ற மோசமான ஆட்சியை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லா அமைச்சர்களும் முழுக்க அந்தந்த துறைகளை சுரண்டுன்னு சுரண்டாங்க. இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக நடக்கலை, மருமகனோட ஆட்சி, மகளுக்கான ஆட்சி, மகனுக்கான ஆட்சியை மட்டும்தான் MK ஸ்டாலின் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து ஒப்பாரி வச்சு என்ன பயன்? எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பயங்கரமாக சுரண்டியிருக்காங்க. அதுவும் முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ரோடு போட்டாங்க, அதில் கமிஷன் வாங்கினாங்க, ரோடு போட்டு கொள்ளையடிச்சாங்க, இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஏவா வேலு மேலே இப்போ வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துனாங்க. அதிர்ச்சிகரமான தகவலாம் நம்ம பார்த்தோம். 4 கோடி ரூபாய்க்கு ரோடு போட்டதா கணக்கு காட்டிட்டு மொத்தத்தை அடிச்சிருக்காங்க. இன்னொரு 5 வருஷம் தப்பி தவறி இவனுங்களோட ஆட்சி வந்திருந்தது அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்றிட வேண்டியதான். அந்த அளவுக்கு மோசமாக சுரண்டிருப்பாங்க. இப்படி கல்யாண வீட்டுக்கு போகிற நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு வராரு. என்ன தெரியுமா? தாவேக்கா ஆட்சி இன்னும் 3 மாதத்தில் க்ளோஸ் ஆக போகுது, தாவேக்கா ஆட்சி இன்னொரு 6 மாதத்தில் அவ்வளோதாங்க, உடன்பிறப்புகளே தயாராக இருங்க, அடுத்த எலெக்ஷனுக்கு தயாராக இருங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வடையாக சுட்டுட்டு வர்றாரு. இதை ஏன் வடை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, 2017 எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, மக்கள் செல்வாக்கே இல்லாமல் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர், ஒரு அமைச்சராக இருந்தவர் முதலமைச்சராக வராரு. அந்த ஆட்சியை ஸ்டாலினால் ஒன்றுமே பண்ண முடியலை. அப்பையும் இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார், இன்னும் 1 மாதத்தில் எடப்பாடியோட ஆட்சி கவிழ போகுது, உடன்பிறப்புகளே தயாராக இருங்க, போர் அப்படின்னு. அந்த நேரத்திலையும் ஸ்டாலின் அவர்கள் இதே வடையை தான் சுட்டுட்டு இருந்தார். அதுலேயும் ஒரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவோட கூட்டணி பயங்கரமாக பேசுகிறாங்க தேர்தலுக்கு முன்னாடி. எங்கள் கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி தெரியுமா, எங்கள் கூட்டணி இரும்பு கூட்டணி தெரியுமா, எங்கள் கூட்டணி உடையாது தெரியுமா அப்படின்னு பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் ஸ்டாலின் குளத்தூரில் மண்ணை கவிட்டாரு. ஸ்டாலின் முதலமைச்சர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கூட்டணியில் இருந்த எல்லாம் போயிடும். அதுவும் அவங்க பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி, நாங்கள் கொள்கைக்காக தான் நிற்கிறோம் அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாங்க. ஆனால் எல்லாருமே விஜய் சிஎம் ஆனோடனே தாவேக்கா பக்கம் ஓடியே போயிட்டாங்க. ஓடி போனது மட்டும் கிடையாது, கொடுமை தெரியுமா, திமுகவை கண்ணா பின்னான்னு கேவலமாக திட்டிட்டு வராங்க. இந்த சு வெங்கடேசன் எப்படியெல்லாம் திமுகவுக்கு முட்டு கொடுத்தாப்புல, அதாவது திமுகவோட ஒரு பரம்பரை ஊப்பி கொத்தடிமை கூட திமுகவுக்கு அந்த அளவுக்கு முட்டு கொடுக்க மாட்டாப்புல, அதை விட அதிகமாக முட்டு கொடுத்தவர் தான் இந்த மதுரை எம்பி சு வெங்கடேசன். இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்புல, திமுக ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகளின் கைகள் கட்டப்பட்டிருந்தன அப்படின்னு. எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா? ஒரு உண்டியல் கம்யூனிஸ்டாக இருந்துக்கிட்டு அன்னைக்கு திமுகவுக்கு பயங்கரமான ஜால்ரா பயங்கரமாக முட்டு கொடுத்துட்டு சூர்யாவுக்கு வேற கெய்டாலாம் போனாப்புல இந்த சு வெங்கடேசன். ஆனால் இன்னைக்கு பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா, இது கூட பரவாயில்லைங்க. கோபால்சாமி அந்த கூட்டணியில் எப்படி ஒட்டிக்கிட்டு இருந்தார், ஸ்டாலினோட வேட்டியில் ஏதாவது தூசி இருந்தா அவர் தட்டி விட வேண்டாம், இவரே ஓடி போய் தட்டி விடுவார். எப்படி சேகர் பாபு ஸ்டாலின் போகிற இடத்துல செருப்பு கடந்தால் அப்படியே படுத்துக்கிட்டு தூக்கி எறிவாரோ, எப்படி உதயநிதி ஸ்டாலினோட காலில் தொட்டு கும்பிட்ற மாதிரி ஃபேனில் பிடிச்சிக்கிட்டு தொட்டு கும்பிடுவாரோ, அதே மாதிரி வேலையை வைகோ பண்ணிகிட்டு இருந்தார். ஸ்டாலினையா மட்டும் கிடையாதுங்க, இன்பா இருக்கார்ல, இன்பாவுக்கு சொம்படிக்கிறதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு கூட கோபால்சாமி தயாராக இருந்தாப்புல. அவர்கிட்ட போய் நீங்கள் இன்பாவுக்கெல்லாம் நீங்கள் முட்டு கொடுக்குறீங்களே, இன்பாவோட வயது உங்களுடைய அரசியல் வயது இருக்குல்ல அதை விட குறைவாக இருக்கும்,
ஆனால் நீங்கள் அவருக்கெல்லாம் முட்டு கொடுக்குறீங்களே அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டால் பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கேவலமான விளக்கத்தை கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஸ்டாலினோட நகவும் சதையுமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்ட வை கோபால்சாமி இன்னைக்கு தலைவரைக்கே ஓடி இருக்காப்புல தாவேக்காவுக்கு. அதுவும் அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு விழாவுக்கு போயிருந்தேன், அங்கே ஸ்டாலினோட பக்கத்தில் உட்காந்துருந்தேன், ஒரு முகத்தை திருப்பிக்கிட்டு இப்படி உட்கார்ந்தாரு, அதனால் நான் கோவிச்சுக்கிட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு பயங்கரமான ஒரு காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தாவேக்கா அரசாங்கத்தை சோஃபா மாடல் குதிரை பேர அரசாங்கம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. அதை ஓப்பனாக பேசியிருக்காரு வை கோபால்சாமி. விஜய் வந்து என்கிட்ட சொன்னார், நீங்கள் இருக்கீங்கல்ல 2 எம்எல்ஏ, அந்த 2 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணிடுங்க, பண்ணால் உங்கள் பையனை அங்கே போட்டியிட வச்சு, இன்றைக்கி ஒரு நியூஸில் வந்திருக்க செய்தி, உங்கள் பையனை அதில் போட்டியிட வச்சு உங்கள் பையனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துடலாம் அப்படின்னு என்ன டீலிங்க பேசுகிறாங்கன்னு தெரியல. அதை ஓப்பனாக சொல்கிறாரு. 2 எம்எல்ஏக்களை வந்து அவர் ராஜினாமா பண்ண சொல்லிட்டாரு. அவரே வந்து அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணி 2 பேரோட வெற்றிக்கு நான் துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஓப்பனாக வை கோபால்சாமி பேசிகிட்டு இருக்காப்புல. இதே கோபால்சாமி என்னென்ன பேசுவாப்புல, இது மாதிரி பாஜக அரசாங்கம் இது மாதிரி பண்ணுது, ஜனநாயக படுகொலை அப்படின்னு என்னென்ன பேச்சை பேசியிருப்பாங்க. ஆனால் அதே வை கோபால்சாமி இந்த டிவிகே அரசாங்கம் சோஃபா மாடல் அரசாங்கம் அப்படிங்கிறத சொல்லாமல் இன்னைக்கு சொல்லியிருக்காப்புல. இதில் ஒரு கொடுமை என்ன தெரியுமா? வை கோபால்சாமி பயங்கர கனவோட இருந்தாப்புல, அப்பா 2 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏவா என்னுடைய பையனை நிற்க வச்சிடலாம், அவனை மினிஸ்டர் ஆக்கிடலாம் அப்படின்னு பயங்கர கனவோட இருந்தாப்புல. வை கோபால்சாமியோட அந்த கனவுல அந்த 2 எம்எல்ஏக்களும் சாணியால் அடிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் உஷாராயி, எப்பா எங்களை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு நீ உன்னுடைய பையனை மினிஸ்டர் ஆக்க பார்க்குறியா? முடியாது, நாங்கள் ராஜினாமாலாம் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு அந்த 2 எம்எல்ஏக்களும் இன்னைக்கு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ வை கோபால்சாமியோட நிலைமை படு மோசமான நிலைமையாக இருக்குது. ஏன்னா 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணால் மட்டும்தான் டிவிகேல வை கோபால்சாமியை மதிப்பாங்க. ஏற்கனவே வை கோபால்சாமியை காமெடி பீஸாக தான் தமிழக மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இதில் வேற இந்த காமெடி வேற நடந்துட்டு இருக்கு. எது எப்படியோங்க, இந்த வை கோபால்சாமி தாவேக்கா பக்கம் போனது ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா வை கோபால்சாமி எந்த பக்கம் போறாப்லையோ அந்த கூட்டணியும் உருப்படாது, எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்காப்லையோ அந்த கட்சியும் உருப்படாது அப்படிங்கிறதா வரலாற்று சரித்திரங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கு. திமுகவோட கூட்டணி வச்சாப்புல ஸ்டாலினோட சொந்த தொகுதி கொளத்தூர்லேயே ஸ்டாலின் மண்ணை கவ வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதுதான் வை கோபால்சாமியோட ராசி. இன்னைக்கு வை கோபால்சாமியை பற்றி டிஆர் ராஜேந்திரன் இருக்கார்ல, அவர் பேசின ஒரு வீடியோ இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு, செம காமெடியாவும் இருக்கு, பாருங்க. வைகோவை நம்பி போனா வாழவே முடியாது சார். அவரை பத்தி நான் ஒண்ணு சொன்னேன், வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன், அன்னைக்கு அது உண்மையானுச்சு. அதே மாதிரி இப்ப ஒண்ணு சொல்றேன், சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட அவன் வாழ்ந்துருவான், இந்த வைகோவை நம்பி போனா அந்த ஆள் விழுந்துருவான். அதுக்கு பல பேர் சாதாரண வைக்க போற நம்பி போனவன் கூட பொழைச்சுக்குவான். ஆனால் அந்த வை கோபால்சாமியை நம்பி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு யதார்த்தத்தை இன்னைக்கு பேசியிருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு தகவல் வேற வந்துகிட்டு இருக்கு. அதிமுக எம்எல்ஏவாக இருந்த விஜயபாஸ்கர் இருக்கார்ல, அவர் இப்போ ராஜினாமா பண்ணி தாவேக்கால இணைய போகிறார் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. எவ்வளோ கேவலமான ஆட்சியை பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. கேட்டான்னு சொல்லுவாங்க, நாங்கள்லாம் தூய சக்தி. இப்போ ஏடிஎம்கேலேருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறாங்கல்ல, அவங்க என்னமோ தமிழ்நாட்டை தூக்கி பிடிக்கிறதுக்காகலாம் ராஜினாமா பண்ணலை. எலெக்ஷனில் இப்போ ஒரு 5 வருஷத்தில் ஏகப்பட்ட செலவுகள் பண்ணாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளானாக இருக்கும். இப்படிப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டு விஜய் எப்படி நல்லாட்சியை கொடுப்பேன், நான் தூய்மையான ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு ஒன்றா கொடுக்குறாரு. இது மாதிரி இஸ்லாத்துக்கு மாறினவங்க நாங்கள் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ண முடியாது, அது இனிமேல் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறத நீதிமன்றம் தீர்ப்பின் மூலமாக சொல்லியிருந்தாங்க. உடனடியாக
தாவேக அரசாங்கம் திமுகவை போல சிறுபான்மை தாஜா பண்றதுக்காக நாங்க அதற்கு எதிராக மேல்முறையீடு பண்றோம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. ஹிந்துக்கள் கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம எல்லாம் சிந்திக்கணும். திமுக அரசாங்கம் எப்படி ஹிந்துக்களுக்கு எதிரான வேலைகளை பண்ணி சிறுபான்மை தாஜா பண்ணி என்னென்ன வேலையை பார்த்தாங்களோ அதே வேலையை தான் டிவிகே அரசாங்கமும் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுகவோட நிலைப்பாடு என்னவோ அதே நிலைப்பாடு தான் இன்னைக்கு டிவிகேவும் எடுத்திருக்கு. அதனால நிறைய பேர் விஜய் கோயிலுக்கு போறாரு, அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் ஆஹா ஓஹோ அப்படின்னு கொண்டாடிட்டு இருப்பீங்க. ஆனா இவங்களுடைய உண்மையான முகம் இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு அதிர்ச்சிகரமான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. பப்பு ராகுல் பூந்தியை காணவில்லை, சொல்லாம கொள்ளாம வெளிநாடு ஓடிட்டாரு அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. இந்த போஸ்டரை எதிர்கட்சிக்காரவங்க கண்டிப்பாக ஒட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பப்பு ராகுல் பூந்தியை பிஜேபி போன்ற கட்சிகள் பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. இந்த போஸ்டரை ஒட்டினவன் நிச்சயமாக காங்கிரஸ்காரனாக தான் இருப்பான். ஏன்னா பப்பு ராகுல் பூந்தி கட்சியை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அவர் சுகபோகமாக தைவானுக்கு போகிறாரு, அங்கே போய் மசாஜ் சென்டருக்கு போகிறாரு அப்படின்னு கட்சிக்காரங்களே இன்னைக்கு புலம்ப தொடங்கியிருக்காங்க. அதனால் அந்த போஸ்டர் ஓட்டினவங்க நிச்சயமாக காங்கிரஸ்காரங்களாக இருப்பாங்க. அடுத்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. திமுகவோட அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் இருக்கார்ல, அவர் கிட்டத்தட்ட 23 லட்சம் ரூபா மோசடி பண்ணிட்டாரு அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. 23 லட்சம் கோடியாக கூட இறக்கலாம். 23 லட்சம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். உண்மையிலேயே இந்த தாவேக அரசாங்கம் சிறப்பான ஒரு அரசாங்கமாக இருந்து ஊழல்களை கண்டுபிடிச்சு திமுக காரவங்கள்ட்ட இருக்க சொத்துக்களை பறிமுதல் பண்ணாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவங்கள பாராட்டும். ஆனால் இவங்கெல்லாம் அது மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகம்தான். ஏன்னா அதிமுகவில் இருக்கின்ற எப்படி திமுகவில் இருக்கின்ற அமைச்சர்கள் ஊழல் பண்ணி இப்போ மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு நிற்கிறாங்களோ அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் ஊழல் பண்ணவங்க அதிமுகவில் இருக்கின்ற விஜயபாஸ்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர். ஆனால் அவங்கள உள்ள கொண்டு வரதுக்கு விஜய் துடிச்சிட்டு இருக்காரு. திமுக அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுத்து திமுக அமைச்சர்களை தூக்கி ஜெயிலில் போட்டால் மட்டும்தான் விஜய மக்கள் நம்புவாங்க. அது வரைக்கும் நம்பவே மாட்டாங்க. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இவங்க அதிரடியை காட்டுற நேர்மையான அரசாங்கம், தூய சக்தி இதெல்லாம் சொன்னதை பார்த்து மக்கள் ஓஹோ டிஃப்ரெண்டான ஆட்சியை கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. ஆனால் இப்போ நடக்கின்ற காட்சிகளெல்லாம் பார்த்தோன்னே மக்களுக்கு அதிருப்தி. ஏன்னா ஏற்கனவே அதிமுகவில் ஊழல் பெருச்சாளிகளாக இருந்து அவங்க மேலே கேஸுகள் இருக்கு. அவங்கள என்ன பண்ணுறாரு, எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணி அவங்கள தாவேக்கால இணைச்சி அமைச்சராக்கிறதுக்கான முயற்சியை இன்னைக்கு விஜய் எடுத்துட்டு இருக்காரு. இப்படி ஊழல் பெருச்சாளிகளை உள்ள கொண்டு வந்து எப்படி நல்லாட்சியை கொடுக்க முடியும், எப்படி தூய ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதா ஒவ்வொரு தமிழனோட கேள்வியாக இருக்கு. இந்த செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.